பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக உங்களுக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனை வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed Resurrection Sunday and have a blessed Easter Sunday. கர்த்தர் தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். வாருங்கள், இந்த வேளையிலே நாம் கண்களை மூடி முதலாவது ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, அப்போ அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது பிள்ளைகளாக இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக எங்கள் உள்ளங்களை செவிகளை நாங்கள் திறந்து கேட்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா தடைகளும் எடுத்துக் கொடுங்க. ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும்படியாக எங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அடைகளை மறைத்து ஆண்டவர் நீ வெளிப்படும்படியாக எங்களுக்கு வேண்டுகிறோம். ராஜா, நமக்கு துதிகர மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து இன்றைக்குள்ள வார்த்தையிலே நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்ற வேளையிலே resurrection of Jesus gives hope. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆமென். அப்படி பிள்ளைங்க கொஞ்சம் சத்தமாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். ரெக்கார்ட்லாம் பண்ணுறோம், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாளை அனுசரித்து கொண்டாடி மகிழ்கிறார்கள். வேதத்திலே பார்க்கும் பொழுது குறிப்பாக நாம் மத்தேயு 28வது அதிகாரம், தொடர்ந்து மாற்கு 16வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம், யோவான் 20வது அதிகாரத்தில் இந்த உயிர்த்தெழுந்த சம்பவங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நாம் ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே மரணம் அடைந்த அல்லது சிலுவையில் அறையப்பட்ட காட்சியை குறித்து, அவர் ஏன் நமக்காக மரித்தார், சிலுவையில் அறையப்பட்டார் என்று நாம் பார்த்தோம். அவர் சொன்னபடியே இன்றைக்கு உயிர்த்தெழுந்த நாளை அனுசரிக்கிறோம். வேதமும் அதான் சொல்கிறது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. So what is the hope of Easter or resurrection of Jesus Christ to us? யாராவது சீக்கிரமா சொல்லுங்க. What is the hope? So நான் போடுறேன் பாருங்க. Resurrection of Jesus gives hope. So what is the hope? That the resurrection of Jesus Christ to us. என்ன அந்த நம்பிக்கை? ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் என்ன ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது? ரட்சிப்பு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமென். தொடர்ந்து ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்ததாக இருக்கிறது. ஆமென். அப்படியாக ஹோப் என்று சொல்லும்போது, பிறகு நான் வருகிறேன். பார்த்தீங்கன்னா, the hope இங்கிலீஷில் பார்க்கும்போது, ஆங்கில வார்த்தையில் hope means to want something to happen, wanted to happen. ஏதாவது ஒரு காரியம் நடைபெற வேண்டும். With a sense of expectation that it might, or belief on a person or a thing. ஒரு காரியத்திலோ அல்லது ஒருவர் மேல வைக்கிற நம்பிக்கையை அது குறிக்கிறது. To place confidence, to trust with confidence, so expectation of good thing. ஒரு நல்ல காரியத்தை பார்க்க முடியாது, அது நம்பிக்கை வைக்கிறதாக இருக்கு. தமிழில் பார்க்கும்போது நம்பிக்கை என்று சொல்லும்போது அது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. நிறைவேறக்கூடுகின்ற காரியமாக காணப்படுகிறது. ஆவலுடன் எதிர்பார்ப்பது நம்பிக்கை என்று சொல்லுவோம். ஒரு ஆவலுடன் இது நடக்குமா நடக்காதா, ரொம்ப நாளாக ஆச்சா, நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, அந்த மாதிரி நடக்குமா நடக்காதா, அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஆவலுடன் நாம் எதிர்பார்க்கின்ற காரியம் நிறைவேறுமா இல்லையா. அப்படியாக நம்பிக்கைக்குரிய காரியமாக அது ஒரு நபர் மேலேயோ அல்லது ஒரு காரியத்தின் மேலேயோ நாம் வைப்பது, அதுதான் நம்பிக்கை என்று நாம் பார்க்கிறோம். இப்போ வாட் இஸ் த ஹோப் என்று நாம் பார்த்துட்டோம்.
இப்போ நான் முதல்ல கேட்டேன், வாட் இஸ் த ஹோப் ஆஃப் ஈஸ்டர், வாட் இஸ் த ஹோப் ஆஃப் ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் டு அஸ். ஸோ அந்த உயிர்த்தெழுதலில் என்ன நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது நாம் பார்த்தோம், அல்லது நீங்கள் சொன்னீர்கள். ஸோ இப்போ இன்னொரு கேள்வி நான் கேட்குறேன், வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஹோப் இன் திஸ் ரெசரக்ஷன்? இந்த உயிர்த்தெழுதலிலே உங்களுடைய நம்பிக்கையின் எதிர்பார்ப்பு என்ன? அது ரொம்ப அவசியம். நான் நிறைய காரியத்தை நம்ம சொல்றோம் எல்லாம் சரி, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? அது மிக அவசியம். யாராவது சொல்றீங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த உயிர்த்தெழுதலில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்கு. அந்த நம்பிக்கையில நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? எந்த நிலைமையிலும் நம்முடைய நம்பிக்கையை விட்டு விடக்கூடாது. எந்த நிலையிலும் நம்முடைய நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ வேற யாராவது சொல்லுங்க. ஜீசஸ் கர்த்தருக்காக ஜீவிக்கணும். கர்த்தருக்காக ஜீவிக்கணும். அல்லேலூயா. ஸோ அப்படியாக நிறைய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போடு இன்னைக்கு வைப்போம். ஸோ இப்போ நான் சொன்ன பிறகு ஏதாவது நீங்கள் எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எழுதி வைங்க. அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஸோ அதுதான் இந்த உயிர்த்தெழுதலில் நாம் வைக்கின்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பு ஒரு நம்பிக்கை யார் மேல வைக்கிறோம் தெரியுங்களா? ஜீவனுள்ள தேவன் மேல, உயிரோடு எழுந்த தேவன். இந்த உலகத்திலே அநேகர் மகான் என்று சொல்லி இருந்தவர்களுடைய கல்லறைகள், கடவுள் என்று சொல்லப்பட்டவர்களுடைய கல்லறைகள் மூடி கிடக்கிறது. ஆனால் மனுஷகுமாரனாக இரட்சகராக பிறந்தார் என்று நாம் பார்த்த ஒரே ஒரு ஆண்டவர், நம்முடைய ஆண்டவருடைய கல்லறை மாத்திரம் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அப்படியாக ஆண்டவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்க நாம் பாக்கியம் செய்திருக்கிறோம். ஆமென். ஸோ அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த ஹோப் ஆன் திஸ் ரெசரக்ஷன்? ஸோ நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். ஸோ அப்படியாக இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது the resurrection of Jesus is the key of hope in this hopeless world. ஸோ இந்த நம்பிக்கையற்ற உலகத்திலே ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுந்த நாள் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக just as he promised or just as he said. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மீண்டுமாக அந்த வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆமென். அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. Just as he said or just as he promised, Jesus rose from the dead. Hallelujah. So by this we can be confident that he will accomplish all he has promised, and we can believe that the scriptures is ultimate truth. Amen. So அப்படியாக இன்றைக்கு முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு கிடைக்க போகின்ற ஒரு நம்பிக்கை, முதலாவது ஒரு நம்பிக்கையை குறித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தாம் சொன்னபடி, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்படியாக மரணத்திலிருந்து அவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் யாருமே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததில்லை. ஆண்டவர் மாத்திரமே மரணித்து மூன்றாம் நாள் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கின்றார். ஸோ அது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறது. ஸோ அந்த விசுவாசத்தை பார்க்கும் பொழுது, அப்படியாக அவர் சொன்னபடி என்று பார்க்கும் பொழுது, அப்படி என்றால் வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிச்சயமாக நிறைவேறும். ஆமென். ஸோ அதுதான் இங்க பார்க்கிறோம். The scriptures is ultimate truth. அப்படி என்றால் வேதம் அப்படின்னா அதுதான் உண்மை, அதுதான் பிரதியான உண்மைத்துவமான வேதமாக காணப்படுகிறது. ஏனென்றால்
சொன்ன காரியம் நிறைவேறினது. ஸோ இதுவரைக்கும் நாம் பார்த்திருக்கலாம். ஸோ இதுவரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். இந்த உலகத்திலே யார் வேணா சொல்லலாம். பட் எந்த விஷயத்தையும் நாம் நம்பாமல் இருந்தாலும் ஆனால் ஆண்டவர் நமக்காக உயிர் தெரிந்தார் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுச்சு. அதன் பிரகாரமாக பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வேத வாக்கியம் எவ்வளவு உண்மையானது. இட்ஸ் அல்டிமேட் ட்ரூத் இன் அவர் ஹேண்ட். ஸோ இன்னைக்கு நம்ம பல காரியத்தில் பார்க்கலாம். ஸோ பல மனிதர்களை பார்க்கலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு எம்டியான ஒரு போலியான ஒரு நம்பிக்கை கொடுப்பார்கள், ஒரு வாக்குறுதி கொடுப்பார்கள். ஸோ அப்படி உள்ள காரியத்தில் நாம் நம்பிக்கை வைப்போம், இந்த உலகம் நம்பும். ஆனால் ஒருவேளை அவர்கள் சொன்னதை நிறைவேறும் பொழுதோ அல்லது அவர்கள் வாக்கு கொடுத்தபடி செய்யும் பொழுதோ நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவங்க சொன்னதை காப்பாத்திட்டாங்க, சொன்னதை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு. ஆனா இங்கே பார்க்கும்போது நம்மை படைத்த ஆண்டவர், அல்லேலூயா, நம்மை படைத்த ஆண்டவர் அவர் சொன்னபடியே நமக்காக ஒரு நம்பிக்கை கொடுக்கும்படியாக, அந்த வாக்கை நிறைவேற்றும்படியாக நம்முடைய இரட்சகர், நம்மை சிருஷ்டித்த தேவன், உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சோ அதுதான் இன்னைக்கு பார்க்கும்போது முதல் காரியமாக the word is fulfilled. So the scripture is fulfilled. Hallelujah. So the Bible, scriptures, God and His word is truth. Amen. So அது எவ்வளவு ஒரு உண்மை. ஆண்டவர், வேதம், வசனம் எல்லாமே உண்மையாக இருக்கு. ஸோ அப்படி அது உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் மீண்டுமாக வருவேன் என்று சொன்னதோ நிச்சயமாக ஒரு நாள் நிறைவேறும். அல்லேலூயா. அவர் 3ஆம் நாளிலே மரித்து உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார், அது நிறைவேறினது. ஸோ அதன் பிரகாரமாகவே இன்றைக்கு நாம் ஆராதிக்கின்றோம், நாம் சபையில கூடி வந்திருக்கிறோம். இந்த ஈஸ்டர் நாளை, இந்த ரெசரக்ஷன் சண்டேல விசேஷமாக நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஸோ அப்படியாக பார்க்கும்போது He will return as He said. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்படியாக அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே மீண்டுமாக நமக்காக வருவார். அல்லேலூயா. ஸோ இரண்டாவது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாவது காரியத்தில் Jesus resurrection shows us that the living Christ is ruler of God's eternal kingdom, and we can certain of our resurrection because He was resurrected. Amen. So அப்படியாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது. ஸோ இங்கே பார்க்கும்போது அது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவர் இந்த நித்திய ராஜ்யத்தில் ஒரு அதிகாரம் உள்ளவராக, அவர் ஆளுகை செய்கிறவராக, முக்கியமான நபராக இருக்கிறார். காரணம், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய திட்டத்திலே அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த நித்திய ராஜ்யத்தில் முக்கிய நபராக, இரட்சகராக, மனுஷகுமாரனாக வந்து ரட்சிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது the hope is, இரண்டாவது காரியத்தில் பார்க்கும் பொழுது the hope is eternal life. ஆமென். ஸோ ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு இரண்டாவதாக என்ன நம்பிக்கை கொடுக்கிறது என்றால், நமக்கு நிச்சயமாக நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். நம்ம யாவருக்கும் நிச்சயமாக ஒரு நித்திய ஜீவன் உண்டு. future life after death is secure in Him. ஆமென். ஸோ அவர் மூலமாக, அவர் உயிர்த்தெழுந்தது மூலமாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம், என்ன நம்பிக்கையை நாம் எடுக்கிறோம் என்றால், நிச்சயமாக நமக்கும் அந்த நித்திய ஜீவன் உண்டு. அது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் காத்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆமென். ஸோ அவர் சொல்கிறார், யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். John chapter 11 verse 25 and 26. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 25, 26 வாசிக்குமா? யோவான் 11, 25, 26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும்
என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். ஆமென். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் சொல்றார், நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். சோ அப்ப உயிர் தெழுந்தால் அதுல என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஜீசஸ் resurrect and have life in that. சோ அப்படியாக பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய உயிர் தெழுதல்ல நாம் என்ன பார்க்கணும்னா நித்திய ஜீவன் உண்டு. So the eternal life is there to all who believe in him. Amen. அவரை விசுவாசிகள் மாத்திரம். So எல்லாருக்கும் அது இருக்கு. நித்திய ஜீவன் ஆண்டவர் கொடுத்துட்டார். அவருடைய உயிர் தெழுதல்ல பார்க்கிறோம். அந்த நித்திய ஜீவன் அங்க இருக்கு. பட் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, ஆமென். So அதுதான் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறோம். வாசிங்க. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு போதுமா? பாத்தீங்கன்னா அவரை தந்தர்களை உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. எல்லோருக்கும் அந்த அழைப்பு இருக்கு. அந்த நித்திய ஜீவனை ஆண்டவர் அவருடைய உயிர் தெழுதல்ல கொடுத்துட்டாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரா? அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த உயிர் தெழுதல், இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் இரண்டாவது நம்பிக்கை நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், பெற்றுக்கொள்கிறோம் என்றால், விசுவாசிக்க வேண்டும் என்றால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை. ஆமென். அது யாவருக்கும் உண்டு. ஆனால் அவர் விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாக நமக்கும் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல் காரியத்தில் நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்னவென்றால் வேத வசனங்கள் நிறைவேறும்படியாக. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவன், அவர் நிச்சயமாக சொன்னபடியே உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னபடியே மீண்டுமாக வருகின்ற தேவனாகவும் இருக்கிறார். நமக்காக அவர் மீண்டும் வருவார். Hallelujah. So he will return for us. So second thing is eternal life for us, available for us whoever believe in him. Hallelujah. So மூன்றாவது காரியத்தை பார்த்து நாம் வருவோம், முடிப்போம். அப்படியாக இந்த மூன்றாவது காரியத்தில் குறிப்பாக நாம் பார்க்கும் பொழுது the power that brought Jesus back to life is available to us to bring our spiritually dead self back to life. Amen. So அப்படியாக இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால், ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுதல் அந்த வல்லமை, அவரை எப்படி மரணத்திலிருந்து எழுப்பின வல்லமை அவரை மீண்டுமாக உயிர்ப்பித்ததோ, அதே போல நமக்குள்ளாக இருக்கின்ற ஆவிக்குரிய காரியங்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறதா, அதை உயிர்ப்பிக்க வல்லவராக ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். Hallelujah. It is available for us. So God, the power that brought Jesus back to life, it is available to us to bring our spiritual life back to life. Amen. So நமக்குள்ளாக ஜீவன் இருக்கு, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நமக்கு வாழ்க்கை இருக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கு, எப்படி இருக்கு? அதே சூழ்நிலையில போய் கொண்டு இருக்கிறோமா? ஹைவேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஒரே 100 மீட்டருக்கு போயிட்டே இருக்கலாம், எத்தனை கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன்னா ஹைவேட்டே வச்சுக்கோமே, தூக்கம் வந்துடும். ஆமாம் இல்லைங்களா? ஸோ இங்கே நிறைய காடி ஓட்டுறவங்களாம் இருக்குங்க. ஸோ சில நேரத்தில் பிரேக் வைக்கணும், சில நேரத்தில் அது ஸ்பீடை குறைக்கணும். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஈவன் தோ வி கேன் கோ ஃபாஸ்ட். ஸோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியப்படுகின்ற காரியத்தை நாம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது வேதனைப்படுத்துகிற காரியத்தை? 2 நாட்களுக்கு முன்பாக பார்த்தோம் சிலுவை காட்சியை. நீங்க எல்லாரும் பார்த்திருக்கலாம். ஸோ நம்மளுக்கு யூடியூப்ல நிறைய காட்சிகள் பார்க்கலாம், ஃப்ரீயா பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அடிக்கும் பொழுது ஐயோ கதறுவோம்,
நம்மளுக்கு கண்ணில் தண்ணி வருது, அப்படி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளும் சேர்ந்து தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல நம்ம போய் நிற்கும் பொழுது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத மக்களோடு விரோதமாக பேசும் பொழுது, ஸோ அப்படியாக எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இல்லையோ அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆண்டவரை சிலுவையில் அடித்து கொண்டு இருக்கிறோம். அவர் உயிர் தெழுந்துட்டாருங்க, இன்னும் போட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் ரத்தத்தை உயிரை கொடுத்துட்டார், நமக்காக ரத்தத்தை சிந்திட்டார். பட் ஸ்டில் அவரை நம்ம மரணத்துக்குள்ளாக நம்ம கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். ஸோ இன்னைக்கு மரண காட்சியை அதை பார்க்கும் பொழுது, இந்த சிலுவையின் காட்சியை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அப்போ மட்டும்தான் ஞாபகம் வருதா ஆண்டவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அந்த அடிக்கப்பட்டது நமக்காக, நாட் ஓன்லி ஃபார் த இஸ்ரேலைட், ஆல்சோ ஃபார் அஸ். ஸோ ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார். ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி போய் கொண்டிருக்கிறது? சரியான முறையில் போய் கொண்டிருக்கிறதா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ ஆண்டவர் அப்படியாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மடிந்து போய் கொண்டிருக்கிறோமா, அதையும் திருப்பி கொடுக்கவே அவருடைய உயிர் தெழுதல் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதாக இருக்கிறது. It's the restoration by God. Hallelujah. God will restore back our spiritual life too. Amen. So ஆண்டவர் மறுமலர்ச்சி கொடுக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய டீம், ஸோ அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ நம்மளுடைய பார்த்தீங்கன்னா உலகிலேயே மின்னுக்கே இருக்கு. ஸோ அது பாதிதான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. 1 பேதுரு 5:10 நாம் வாசிக்கின்றோம். ஸோ அப்படியாக இன்றைக்கு கொஞ்ச காலம் பாட அனுபவித்த ஆண்டவர் நமக்காக பாட அனுபவித்தார். பட் he defeated the death. அந்த மரணத்தை அவர் ஜெயித்தவராக இருக்கிறார். ஸோ நம்ம வாசித்தோம், மரணமே உன் கூறுகையே ஆதாளுமே உன் ஜெயமிக்கு என்று 1 கொரிந்தியர் 15:55 நம்ம வாசித்தோம். ஸோ அப்படியே அந்த மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் சரிப்படுத்த சீர்படுத்த பலப்படுத்த நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஸோ இன்னைக்கு நமக்கு எது தெரியுங்களா வேண்டும்? முதலாவது அவர் பிசிக்கல் ஆர் த மெட்டீரியல் திங்ஸ், அதெல்லாம் கிடைச்சிட்டா போதும், எனக்கு இழந்ததெல்லாம் அதில் தான் நம்ம இருக்கிறோம் பார்க்குறோம். அநேகர் அப்படியாக இருக்கலாம். பட் when the spiritual life is blessed, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஆசீர்வதிக்கும் பொழுது இது எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். குறையாது. ஸோ அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்ற காரியத்தை செஞ்சுட்டா போதும், மற்ற காரியத்தில் ஐயோ இது போயிடுச்சு, ஆண்டவர் இது வேணும் இது வேணும் இது வேணும், அந்த நாள் மட்டும் நான் கேட்டுட்டு இருக்கோம். அது போயிடுச்சுன்னா மட்டும் தான் தெரியும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போய் கொண்டு இருக்கிறது? கர்த்தருக்குள்ளாக சரியாக போய் கொண்டு இருக்கிறதா? நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸோ he will restore back our spiritual life. அதுக்கு தான் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆமென். ஸோ இந்த மூன்றாவது காரியத்தில் the restoration will take place, just believe in. ஸோ no ending. ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய மரணம் ஒரு முடிவு அல்ல, அவருடைய மரணம் மீண்டுமாக உயிர்த்தெழுந்து நமக்கு புதிய ஒரு நம்பிக்கை கொடுத்ததாக இருக்கிறது. அல்லேலூயா. புதிய ஒரு வாழ்க்கை கொடுத்ததாக இருக்கிறது. புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்துவதற்காக ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். So the resurrection of Jesus gives us hope. Means the reality of resurrection brings joy. Hallelujah. So ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு சந்தோஷம் கொடுக்குதா இல்லைங்களா? ஸோ உயிர்த்தெழுதல் அது ஒரு ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் பிறக்குது. ஆமா இல்லைங்களா? ஸோ அந்த சந்தோஷம் நிலைத்திருக்கணுமா? ஆண்டவரோடு நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஸோ do not have fear.
ஸோ வேதத்தில் நாம் பார்க்கிறபடி மத்திய 28ஆம் அதிகாரத்தில் அங்கே நடந்த சம்பவத்தில் 5வது வசனத்தை வாசிங்கம்மா. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். ஆமென். So do not fear. நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் என்று யார் சொல்றார்? அங்கே தேவதூதன் சொல்கிறார். ஸோ இன்னைக்கு அதே தூதன் நமக்கு பேசுகிறவராக இருக்கிறார். ஸோ do not be afraid. Don't look for Jesus and outside or anywhere. He is inside us. அவர் நம்மோடு உயிர்த்தெழுந்து நமக்காக உயிர்த்தெழுந்த தேவனாக, நமக்காக ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். He is alive in us, with us. Hallelujah. ஸோ அப்படியாக 7வது வசனத்தை வாசித்து முடிக்குமா? 7வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அன்பானவர்களே, கொஞ்சம் ரொம்ப கவனமாக கேளுங்க. அவங்க என்ன சொல்றாருன்னா, சீஷர் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புறாரு. யாரு? தூதர். அதே தூதர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிறார். Go and quickly tell about him, his resurrection to all over the world. Hallelujah. ஸோ அதே போல சீக்கிரமா போய் சொல்லுங்கள், நாளை சமீபமாக இருக்கிறது, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கு. எது போய் சொல்றோம், எதெல்லாம் ஷேர் பண்ண முடியுது நம்மளால? ஆண்டவர் நமக்காக உயிர் தெழுந்தார், அவர் நமக்காக வந்தார், நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்று நம்மளால சொல்ல முடியுதுங்களா? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். So as the verse said by angel, go quickly and tell about God, Jesus and his love and his resurrection to all. So ஒன்றை நான் தயவாக கேட்கிறேன். அதனால் they will spread the joy of the resurrection in this area. So பார்த்தீங்கன்னா அதன்படி அவர்கள் போய் செய்தார்கள், சொன்னார்கள். So we too are to spread the great news of Jesus resurrection. So நம்ம அதன்படி செய்ய நமக்கு அந்த அழைப்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் நான் கொடுக்குறேன். என்னவென்றால், please remember one thing. If we cannot go and tell, if we cannot do that, ஸோ ஆண்டவர் பற்றி சொல்ல முடியலையா, ஆண்டவர் பற்றி போயிட்டு பறைசாற்ற முடியலையா, அவருடைய உயிர்த்தெழுந்ததை பற்றி சொல்ல முடியலையா, இட்ஸ் ஓகே. பட் டோன்ட் live a meaningless life. Don't live a meaningless life. இது சொல்ல முடியாட்டி கூட பரவாயில்லைங்க. ஆனால் ஆண்டவர் நமக்காக வந்தார், நமக்காக மரித்து, நமக்காக உயிர் தெழுந்த அந்த அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆமென். ஸோ அது ஆண்டவரை மகிமைப்படுத்தாது, ஆண்டவரை ஒரு பொழுது அது மகிமைப்படுத்தாது. ஸோ live a life that glorify God. ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவோம். அப்படியாக ஆண்டவர் சொன்ன வாக்குகள் இன்றைக்கும் நிறைவேறுகிறது. அவர் இரட்சகர் பிறப்பார் என்று வேதம் சொல்கிறது, அது நடந்தது. அவர் நமக்காக மரிப்பார் என்று அவர் சொன்னார், அதுவும் நடந்தது. அவர் மீண்டுமாக உயிர் தெழுந்தார் என்று சொன்னார், அவர் உயிர் தெழுந்தார். கடைசியாக அவர் சொல்கிறார், நான் மீண்டுமாக வருவேன் என்று சொன்னார். we get ready. நாம் ஆயத்தமாக இருப்போம். வாருங்கள், இந்த சிந்தையோடு நாம் எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் அவருடைய உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி மாத்திரம் நாம் நம்முடைய சிந்தையை நோக்குவோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த வருட நாங்கள் ஆண்டவரை கொண்டாடுகிற ஒரு காரியமாக இல்லாதபடிக்கு உயிர்த்தெழுதலின் நோக்கம் ஒரு நம்பிக்கை கொடுக்க வந்த தேவன் என்று நாங்கள் அறிந்து வாழ, அப்பா அந்த உயிர்த்தெழுதல்ல முக்கியமாக ஆண்டவரே
நீ சொன்னபடி செய்கின்ற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம். வேத வார்த்தைகள் எவ்வளவு உண்மை, ஆண்டவர் எவ்வளவு ஒரு நிஜம் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம். எங்கள் இரட்சகர் எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, அந்த நம்பிக்கையை உயிர்த்தெழுதல் எங்களுக்கு கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எங்களுக்கு அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கை வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்ப இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை மறுசீரமைக்கப்படுகிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அது மறுசீரமைக்கப்படணும். சுவாமி, எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, உன்னை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீ சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. ஆண்டவரே, கடைசியாக உடைய வருகை சமீபமாக இருக்கிறது, அதுவும் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆயத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வழி நடத்தும் ராஜா, முக்கிய துதிக்கான மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.